அண்ணனாக அர்ஜுனன். அர்ஜுன மகாராஜன் நாடாளக்கூடிய மன்னன். நான் அர்ஜுனனா இருந்தாலும் இந்த அர்ஜுனனையும் பெற்றாரே என் தாயார், என் தந்தையார் யார் தெரியுமா? ஐயா, என் தாய் தந்தையார் எனக்கு 2 தாய்மார். என் தந்தையார் யார் யார்? என் தந்தையார் பாண்டு மகாராஜன். என் தாயார் குந்தமாதேவி மத்ராதேவி ஆகும். உங்களுக்கு தந்தையார் பாண்டு மகாராஜன், உங்களுக்கு தாயாரே குந்தி மந்தாரை ஆகட்டுங்க. அப்படி 2 தாய்மாருக்கும் என் தந்தையாருக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் சாமி? நீங்க எத்தனை பேரப்பா? ஒரே புண்ணு சாமி. நிஜமாலுமா? அத்திமா ஆயாபுராமி. என்னது? ஆயாபுராமி சாமி சக்தின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்னப்பா? ஆமா சாமி, ஆயாபுராமி. ஆமா. நாங்க எத்தனை பேரு? ஆமா, மதைகுல மன்னர்கள் பாண்டு மகாராஜனுக்கு பிறந்தவர்கள். சரியாக 55 பாண்டவர்கள் இருந்தோம். பாண்டவர்களே 5 ராஜாக்கள். சரிங்க. யார் யார்? யார்? தாரா புகழ்வேந்தன், தரணி மெச்சு மன்னன், நன்னாக விளங்கக்கூடிய தர்மராஜா முதலில் பிறந்தார். சரி. இரண்டாவதாக வெற்றி மதகரியோன் 16,000 கஜேந்திர பலம் உருந்திய மதகரியோன் பீமன் பிறந்தார். மூன்றாவதாக நடுபிறந்த நாயகன் இந்த காண்டிவனாகி அர்ஜுனன் பிறந்தேன். நாங்க மூவருமே என் தாயாகப்பட்ட குந்தியம்மனுக்கு பிறந்தோம். என் சிறிய தாய் மத்ராதேவிக்கு நாகமணியழகு நகலராஜனும் சாஸ்திரக்குடி வேந்தன் சகாதேவனும் இப்படி நாங்கள் 5 ராஜாக்கள். நாங்கள் 5 ராஜர் பிறந்து நாடாளக்கூடிய ஒரு ராஜனுக்கு மகனாக பிறந்து ஏன் எனக்கு இந்த கோலம்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சாமி? எதுக்கு இந்த பிச்சைக்கார வேஷம்? யார் இப்படி ஆண்டியா போயிட்டு சுக்கனி என்ன பிச்சைக்காரன் பரவாயில்லையா? அப்படித்தாங்க பார்த்தா இருக்குது. எப்படி இருக்குது? பின்னாடி இருக்கிற பத்தி பரலுக்கும் இங்க போயிட்டு இருக்கிற காலி வேஸ்டிக்கும் நீ பாட்டுல சங்கு ஊதிக்கிட்டு திரியறதுக்கும் பார்த்தா மார்கழி மாசத்துக்கு பிச்சைக்காரன். 10 பல்லுல ஒரு பல்லு பாசி பல்லு. ஆமாங்க. 10 பேர் பேசுவாங்க. ஆனா அந்த 10 பல்லுல ஒரு பல்லு பாசி பல்லுப்பாங்க. அதை போல ஒரு முனிவராக இருந்தாலும் இல்ல நாள்தோறும் ஒரு பூஜை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க மனம் உருகி ஒரு சாபம் கொடுத்தா அது உனக்கு அப்படியே பலிக்கும். அதை போல ஏன் இப்படி சன்னியாசி கோலத்துல போறன்னு கேட்டா பரவாயில்ல. ஏன்டா இதை பார்த்தா உனக்கு பட்டி பரலாட்டமா அப்படியே
பார்த்தேன் நான் இந்த ஆட்டு பரல ஆட்டுக்கு என் வீட்டுல கொடுத்தா ஆட்டுக்கு கட்டி வச்சுக்கிறேன். நீ வாய் பேசாதபடி உனக்கு சாபம் அளிப்பேன். வேணாம் சாமி, என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே கொடுத்தேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏன்டா இருக்கிறவங்களுக்கு என்னாச்சு? ஏங்க இங்க வந்தாட்டி என் பொண்டாட்டி எவனை கட்டிக்கிறாலும் ஆறு கட்டும். ஓமரகர மகாதேவா, சாமி இப்பேற்பட்ட அவச்சொல்லாம் என் காதில கேட்கணுமா? உன்னானப்பட்ட பரமசிவனே, இவனுக்கெல்லாம் ஒரு கருதி என்ன தர மாட்டியா? ஆமா சாமி, ஒரு கரண்டி பத்தாது, 1 லிட்டரா கொடுத்துக்கிறாங்க கடையில மூஞ்சி. டேய் ஐயா, உன்னை மரியாதையோடு பூபாலா என்று அழைத்தேன். அதை போலதான் என்னிடத்துல பேசுறேன். அகடத்துக்கு விதமாக பேசினாய், உனக்கு தக்கபடி சாபத்தை அளிப்பேன். காலம் கடைசி வரை நீ கட்டு பிரம்மச்சாரியாகவே இருப்பாய். என்னை பத்தி என்ன தெரியாத பேசுறேன். நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பழையபடி இருந்திருந்தேன், தோல் நண்பா. எனக்கு ஏன் இந்த கோலம், எதனால, என்ன நடந்தது தெரியுமா? எங்கள் பெரியப்பராக விளங்கக்கூடிய திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் காந்தாரிக்கு பிறந்தவர் கௌரவர்கள் 100 பேர். சதி செய்யும் துரியராஜன் துரியோதனன் என்ன செய்தான்? ஒரு மனிதன் நீ ஒரு கல்யாணம் பண்றனா அந்த பொண்டாட்டி கடைசி வரைக்கும் உனக்கு துணையா? ஆமாங்க, கடைசி வரல இருக்குமா? என் பொண்டாட்டி கடைசி வரல என் கூடயே தான் இருப்பேன். நான் செத்த வாட்டி தான் சாவு போலாம். அதே போல எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் மண்ணு மேல உனக்கு சொந்தமாகுமா? இல்லைங்க. எப்பவுமே மனிதன் பிறந்தான், இருந்தான், இறந்தான். ஆமா, அப்பேற்பட்ட நயவஞ்சகன் இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு எங்கள் பாண்டவர் ஐவரையும் கொஞ்சமா நஞ்சமா எங்களுக்கு 1 கோடி வஞ்சகம் செய்தான. ஏராளமான வஞ்சகத்திற்கு தப்பி பிழைத்து புதுமனை புகுவிழாவென்று வரவழைத்து அவன் மாமனுடைய ஜகனியுடைய போதனையிலே சூதினால் பகடையாடி நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்தையும் மறித்துக் கொண்டு ஜெயித்தவன் நாட்டை ஆள வேண்டும், தோற்றவர் காலவன வாசம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி 12 ஆண்டு கால வனவாசம், ஓராண்டு உருவம் தெரியாமல் அக்கியாத வாசம், 1வது சூரியவனம், 2வது ரோமரிசிவனம், 3வது மூர்க்க மகாரிசிவனம், 4வது கால மகாரிசிவனம், 5வது சைந்தவனம், 6வது காமதேனு பருவதம், 7வது கெந்திர பருவதம், 8வது குருமகாரிசிவனம், 9வது ரோமரிசிவனம், 10வது பாலைவனம், 11வது சபாவனம், 12வது சபா ஊர்வனம். இப்படி 12 ஆண்டு கால வனவாசம் ஓராண்டு அக்கியாத வாசம் ஓட்டினான். அப்படி ஓட்டும் போது இந்த 5 ராஜரும் என் தேவையாக விளங்கக்கூடிய திரௌபதியோடு நாங்கள் பாராவனம் வந்தோம். வனத்திற்கு வந்து 8 ஆண்டுகள் முடிந்து 9வது ஆண்டு ரோமரிஷி வனத்திலே கால் எடுத்து வைத்தோம். அப்பொழுது ரோமரிஷியானவர் என்ன சொன்னார்? பாண்டவர்களே, இப்படியெல்லாம் துரியன் செய்த வஞ்சகத்தினால் காண வந்தீங்க. ஒரு நாள் பாண்டவருக்கும் உங்களுக்கும் யுத்தம்னு ஒன்று ஏற்பட்டால் அந்த துரியனை அழிப்பதற்கு நீங்க என்ன
செய்வீர்கள் சுவாமி இதற்கு என்ன வழி அப்படி என்று கேட்கும்போது ரோமரிஷி பகவான் என்ன சொன்னார் ஐவரிலே ஒருவன் அரண்மனை போகணும் பாண்டவரிலே ஒருவர் அந்த பரமனிடம் சென்று 5 முகம் பொருந்திய அந்த பாசுபத கணையை பெற்று வந்தால் பாண்டவர் எல்லாம் நாட்டை மீண்டும் ஆளலாம்பா அப்படி ரோமரிஷி பகவான் சொன்னார் அப்படி சொல்லும் போது ஐவரில யார் போறது அப்படின்னு தர்மர் சொன்னார் தர்மர் போனாலும் முடியாது பீமன் சென்றாலும் முடியாது கோபத்துடன் பீமன் சென்றா ஒருவேளை கைலங்கிரியில பரம்பர் பரம் கொடுத்தா ஆச்சு பரம் கொடுக்கலனா கைலங்கிரியை அடித்து நொறுக்குவேன்னு சொன்னான் பீமன் ஆனா நகுலன் சகாதேவன் சின்னஞ்சிறு பாலர் யார் சென்றாலும் முடியாது ஆனால் ஒருவர் சென்றால் முடியும் சொல்லும் போது அர்ஜுனன் சென்றால் பாசுவதாஸ்திரம் வாங்கி வரலாம் என்று சொன்னார் அப்படி சொன்ன உடனே என் தமையன்மார் என்ன செய்தார் என் தேவையால் என்ன செய்தார் இவனோ ஒரு வரலுக்கு சீலை கட்டிருந்தா கூட ஆனா பொண்ணாலும் தூக்கி பாக்குறவன் அர்ஜுன மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை மக்கள் ஆசை 5 ஆசையும் மறந்து பஞ்சாட்சரம் கைவிடுத்து அந்த பரமனை கோரி தவம் புரிவதா அப்படி என்று என்னை கைகொட்டி நகைத்தார்